بعده نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون صدق الله العظيم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். இந்த தீனுல் இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றினார்களோ, பின்பற்றுகிறார்களோ, பின்பற்ற இருக்கிறார்களோ அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவனை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும், உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டாம் ஹராம் என்று அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்துபாவிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்கை அடைந்து கொள்வதற்கான வழிகள் என்ற தலைப்பில் இன்றைய குத்துபாவை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் படைத்த படைப்பினங்களில் கண்ணியமான சிறந்த படைப்பாக மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை, ஆதமுடைய பிள்ளைகளை நாங்கள் கண்ணியமாக வைத்திருக்கிறோம். எப்படி கண்ணியமாக வைத்திருக்கிறோம் என்ற காரணத்தை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், மனமானவைகளிலிருந்து நாங்கள் அவர்களுக்கு ரிஸ்க் வழங்குகிறோம், அருள் புரிகிறோம் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரிஸ்க் எனும் பொழுது எங்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கின்ற ஒரு விளக்கம், 3 நேரம் ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு கிடைத்து விட்டால் அது அவனுக்கு ரிஸ்க் கிடைத்து விட்டது. நல்ல சொத்து செல்வம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவருக்கு ரிஸ்க் கிடைத்து விட்டது என்று எம் சமூகத்தில் காணப்படுகின்ற கருத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், ரிஸ்க் என்றால் என்ன? ரிஸ்க் என்பதற்கு வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை அவனுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் அவனுக்கு பிரயோசனமாக அமைகிறதோ அது அனைத்தும் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ரிஸ்க் என்பதாக இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக ஒரு மனிதனுக்கு 3 வேளை சரியாக உணவு கிடைக்கிறது என்றால் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சிறந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவனுக்கு ரிஸ்க் கிடைத்திருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு மனிதனுக்கு நிம்மதியான உள்ளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ரிஸ்க் கொடுத்திருக்கிறான் என்ற அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு பிரயோஜனமான கல்வியை, அறிவை கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ரிஸ்கை கொடுத்திருக்கிறான் என்ற அர்த்தம். பெற்றோர்களுக்கு சிறந்த பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், பிள்ளைகளுக்கு சிறந்த பெற்றோர்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு சிறந்த சமூகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்.
ஒரு மனிதனுக்கு சிறந்த அண்டை வீட்டானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மன நிம்மதியான உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய மனைவியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அது அனைத்தும் அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ரிஸ்க் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு சொத்து செல்வம் இருக்கிறது, உள்ளத்தில் நிம்மதி இல்லை என்றால் அவனுக்கு அல்லாஹ் பூர்த்தியான ரிஸ்கை வழங்கவில்லை. ஒரு மனிதனுக்கு நல்ல காசு பணம் இருக்கிறது, கட்டிடங்கள் இருக்கிறது, நல்ல வியாபாரம் இருக்கிறது, ஆனால் ஏசி வாகனத்துக்குள் சென்றாலும் அவனுடைய உள்ளத்தில் பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, அவனுடைய மனைவியால் நிம்மதி இல்லை, அவனுடைய பெற்றோர்களால் நிம்மதி இல்லை, அவனுடைய சமூகத்தால் நிம்மதி இல்லை என்றால் அதுவும் அவனுக்கு அல்லாஹ் பூர்த்தியான ரிஸ்கை வழங்கவில்லை என்ற அர்த்தம். மேலும் ஒரு மனிதனுக்கு சிறந்த தொழில் கிடைக்கிறது என்றால் அது அல்லாஹ் கொடுக்கின்ற ஆகப்பெரிய ரிஸ்க். ஒரு மனிதனுக்கு சிறந்த இல்லம், வாழ்விடம், ஒரு வீடு கிடைக்கிறது என்றால், சொந்த வீடு, நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான கல்வி, சந்தோஷமான குடும்பம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு எதுவெல்லாம் அவனுடைய வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமைகிறதோ அதுவெல்லாம் அந்த மனிதனுக்கு கிடைத்தால் மாத்திரம்தான் அவன் ரிஸ்க் கொடுக்கப்பட்ட மனிதன் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 வேளை உணவு உண்பதற்கு இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ் ரிஸ்க் அளித்து விட்டான் என்பது அர்த்தம் கிடையாது என்பதை என் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹ் என்னென்ன பிரயோஜனங்களை ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை வாழ்வதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அத்துணை பிரயோஜனமான ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுப்பதற்கு சில வழிகளை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் காட்டி தந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 11 வழிகள் இருக்கிறது ஒரு மனிதன் சிறந்த ரிஸ்கை அடைந்து கொள்வதற்கான வழிகள். அதில் முதலாவது அவன் அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டுமோ, உள்ளத்தில் அல்லாஹுடைய நம்பிக்கையை எப்படி எடுக்க வேண்டுமோ அவ்வாறு எடுக்கின்ற நேரம் அல்லாஹ் ரிஸ்குடைய வாயிலை அல்லாஹ் திறந்து கொடுக்கிறார். குர்ஆன் சொல்கிறது, வலவ் அன்ன அஹ்லல் குரா, ஒரு ஊரார் ஆமனு ஈமான் கொள்கிறார்கள், வத்தகவ் அல்லாஹுவை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுகிறார்கள் என்றால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியிலிருந்து அவர்களுக்கு ரிஸ்க்குகளை நாங்கள் திறந்து கொடுப்போம் என்பதாக அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் செய்ய வேண்டிய முதல் கடமை அல்லாஹுவை உள்ளால் உள்ளபடி ஈமான் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய ஈமான் பூர்த்தியாக இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானுடைய பாடம் என்பது தனி பாடம். அல்லாஹுவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு ஈமான் கொள்ளும் பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்குடைய வாயிலை அல்லாஹ் திறந்து கொடுக்கிறார். இரண்டாவது, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்குகளை அடைந்து கொள்வதற்கு இரண்டாவது வழி குர்ஆன் கற்றுத் தருகிறது, தக்வல்லாஹ். அல்லாஹுவை பயப்பட வேண்டும், அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். வியாபாரத்தில் இருக்கிறோம், மோசடியின் பொழுது அல்லாஹுவை பயப்பட வேண்டும். தனிமையில் இருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு அல்லாஹுவை பயப்பட வேண்டும். தூர பிரயாணம் செல்கிறோம், அல்லாஹுவை பயப்பட வேண்டும். பள்ளிக்குள்ளும் தொழுகையிலும் வீட்டிலும் எங்கிருந்த போதிலும் அல்லாஹுவை பயந்து ஒரு மனிதன் வாழ்வார் என்றால் குர்ஆன் சொல்கிறது, வமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹுவை உலகத்தில் பயந்து வாழ்வார்களோ யஜ்அல் லஹு மக்ரஜா, உலகத்தில் அவருக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம்.
அவர் ஏதாவது பிரச்சனையில சிக்கிக் கொண்டிருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்போம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதும் அவனுக்கு அல்லாஹ் முழுமையான ரிஸ்கை வழங்கவில்லை என்ற அர்த்தம். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையாத, அவர் நினைக்காத, எதிர்பார்க்காத விதங்களிலிருந்து நாங்கள் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுப்போம் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து நடக்கிறோம். திருமணம் முடித்த மனைவி எங்களுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறாள், நாங்கள் பெற்ற பிள்ளைகள் எங்களுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறார்கள், எங்களுக்கு சிறந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு ஏற்பாட்டை தராமல் இருக்கிறார்கள், அவர்களால் எப்பொழுதும் பிரச்சனையாக இருக்கிறது என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து பாருங்கள், அல்லாஹுவை தனிமையில் பயந்து பாருங்கள், வியாபாரத்தில் பயந்து பாருங்கள். அல்லாஹுவை அஞ்சி வாழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பிரச்சனைகளிலிருந்து நீக்குவது மட்டுமல்ல, அவர் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் அளிப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் வாக்குறுதி தருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் உண்மையானது. இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் உண்மையானது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பொய் சொல்லலாம், அவர்கள் எங்களை ஏமாற்றலாம், ஆனால் அவர்களையும் எங்களையும் இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஒரு நாளும் அவனுடைய வார்த்தைக்கு மாறு செய்ய மாட்டான் என்ற உறுதியை உள்ளத்தில் கொண்டு வருவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் மூன்றாவது விடயம் அவனுடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அடைந்து கொள்வதற்கு அத்தவக்குல், அல்லாஹுவை நம்ப வேண்டும். அல்லாஹ் தருவான், அல்லாஹுவிடம் இருந்துதான் எல்லாமே வருகிறது. அல்லாஹுவின் மீது நம்பிக்கையை முழுமையாக வைக்க வேண்டும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய காலத்தில் கிட்டத்தட்ட 800களில் ஏதாவது அவர்களுடைய காலத்தில் நோய் நொம்பலங்கள் பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு வரும் என்றால் அவர்களுக்கு 3 விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்லுவோம். 3 விடயங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு பெறுவதற்கு நாங்கள் வழிகாட்டுவோம். முதலாவது துஆ, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது. இரண்டாவது குர்ஆனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதிக் கொடுப்போம். மூன்றாவது தவக்குல், பிரச்சனைகளை தந்தவன் அல்லாஹ், நோயை தந்தவன் அல்லாஹ், எனவே அந்த நோயை நீக்குபவனும் அல்லாஹ் என்ற தவக்குலை நாங்கள் வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, அல்லாஹ்வை உள்ளால் உள்ளபடி நீங்கள் நம்புவீர்கள் என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், பறவைகள் காலையில் வீட்டிலிருந்து அதனுடைய கூட்டிலிருந்து பசியோடு வெறும் வயிற்றோடு செல்கிறது, மாலை கூட்டிற்கு திரும்பும் பொழுது நிரம்பிய வயிற்றோடு வருகிறது. இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அல்லாஹுவை தவக்குல் வைப்பார்களோ, அல்லாஹ் தான் தருவான் என்ற உறுதியான நம்பிக்கையை வைப்பார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பறவைகளுக்கு ரிஸ்க் கொடுப்பது போன்று அல்லாஹ் கொடுப்பான் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, வமை யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹுவை யார் தவக்குல் வைப்பார்களோ, அல்லாஹுவை யார் நம்பி வாழ்வார்களோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அதுவே அவர்களுக்கு போதும். அல்லாஹுவே அவர்களுக்கு போதுமானவன், அவர்களுடைய எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹுவே போதுமானவன் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான்காவது விடயம், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அடைந்து கொள்வதற்கான வழி குர்ஆன் கற்றுத் தருகிறது. இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை கோரும் பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ் என்று அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார்களை அதிகமாக செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல ரிஸ்குகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறான்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்கிறது, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ்விடத்தில் செய்த பாவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தினூடாக அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். இஸ்திக்ஃபார் யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. மழை இல்லை என்றால், விளைச்சலுக்கு மழை இல்லாத பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையான அளவு தேவையான நேரத்தில் உங்களுக்கு மழையை தருவான். வயும்திதுக்கும் பிஅம்வால், சொத்து செல்வங்களில் அதிகரிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவார். வபனீன், குழந்தை செல்வங்கள் இல்லை என்றால் அதற்கான வழிகளையும் அல்லாஹ் செய்து தருவான் என்று அல்லாஹுடைய குர்ஆன் இஸ்திக்ஃபாருடைய பிரதிபலன்களை, இஸ்திக்ஃபாரின் மூலமாக கிடைக்கின்ற நலவுகளை குர்ஆன் கற்றுத் தருகிறது. எனவே ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்கை முழுமையாக அடைந்து கொள்வதற்கான வழியை குர்ஆன் கற்றுத் தருகிறது, இஸ்திக்ஃபார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐந்தாவது வழி, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ரிஸ்க், சிறந்த மனைவியை அல்லாஹ் தந்திருக்கிறார், சிறந்த குழந்தையை அல்லாஹ் தந்திருக்கிறான், நல்ல தொழிலை அல்லாஹ் தந்திருக்கிறான், நல்ல கல்வியை அல்லாஹ் தந்திருக்கிறான், சிறந்த ஆசானையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லித் தருகிறது, எங்களுடைய ரிஸ்கை விஸ்தீரணப்படுத்துவதற்கு ஐந்தாவது வழி, தந்திருக்கக்கூடிய அந்த அருள்களுக்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் அல்லாஹ் தந்தவைகள், அல்லாஹ் உங்களுக்கு தந்தவைகளை கொண்டு போதுமாக்கி கொண்டு, அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது, அல்லாஹ் தந்தவைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுவீர்கள் என்றால் லஅஸீதன்னகும், உங்களுடைய நன்றிக்காக அந்த ரிஸ்குகளில், அந்த அருள்களில் நாங்கள் அதிகரிப்பை ஏற்படுத்துவோம் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆறாவது விடயம் அத்துஆ. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்கை அடைந்து கொள்ளக்கூடிய வழிகளில் ஆறாவது வழி அத்துஆ, பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் லம் யஸ்அலில்லாஹ யக்திப அலைஹி, யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, மனிதா, நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன், நான் உனக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன், உன்னுடைய தேவைகளை என்னிடத்தில் கேள், நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் எம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய தேவைகள், அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எங்களுக்கான தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்கை பெற்றுக் கொள்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் ரசூலும் எங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழாவது விடயம், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அடைந்து கொள்வதற்கு செய்ய வேண்டிய ஏழாவது அம்சம் சதகா, தர்மம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன், அல்லாஹ் தந்தவைகளிலிருந்து நீங்கள் செலவு செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஃபஹுவ யுக்லிஃபு, அதுக்கு பகரமாக உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் செலவு செய்ததற்கு பகரமாக உங்களுக்கு ரிஸ்குகள் வழங்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. மேலும் இந்த தர்மத்தை பற்றி அதிகமான ஹதீஸ்கள், பாதிரு பிஸ்ஸதகா, நபி அவர்கள் சொன்னார்கள், தர்மம் செய்வதற்கு விரைந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னல் பலாஅ லா யதஹத்தாஹா, உங்களுக்கு வர இருக்கின்ற, உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற பலாய் முசீபத்துகள் நீங்கள் செய்கின்ற தர்மத்தை தாண்டி விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்மத்தின் மூலமாக ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்கை அடைந்து கொள்ள முடியும். நோயாளிகளாக இருக்கிறார்கள், எடுக்கின்ற ரிப்போர்ட்டுகள் பலவீனமாக வருகிறது, அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறார்கள், மீண்டும் அந்த பரிசோதனைகளை செய்கிறார்கள், அந்த ரிப்போர்ட்டுகள் மிக சிறந்ததாக வருகிறது, வரலாறுகள் இருக்கிறது. சகோதரர்களே,
ஆரோக்கியமான வாழ்வும் அல்லாஹ் தருகின்ற ரிஸ்க் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்கை அடைந்து கொள்வதற்கு செய்ய வேண்டிய 7வது வழி சதகா, தர்மம் செய்ய வேண்டும். 8வது வழி குர்ஆன் சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்கை அடைந்து கொள்வதற்கான வழிகளில் 8வது வழி குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். எம் சமூகம் இன்று இந்த குடும்பத்த உறவுகளை சேர்ந்து வாழ்வதில் விடுகின்ற தவறுகள், அதில் விடுகின்ற பொடுபோக்குகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் அஹப்ப அய்யப்சுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யார் அவருடைய ரிஸ்கில் விஸ்தீரணம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, சிறந்த உணவு கிடைக்க வேண்டும், சிறந்த குடும்பம் கிடைக்க வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும், பிரச்சனைகளற்ற வாழ்க்கை கிடைக்க வேண்டும், சிறந்த கல்வி கிடைக்க வேண்டும், சிறந்த தொழில் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் யார் விரும்புகிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய விடயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம் சமூகத்தில் எம் குடும்பத்தில் நாங்கள் கொஞ்சம் சற்று கவனித்து பார்த்தால் சின்ன சின்ன விடயங்களுக்காக கர்வம் வைத்துக் கொண்டு பெருமையாக குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்கள். முதல் சஃபில் நின்று கொண்டு நெற்றி கருக்க தொழுதாலும் தொழுகைகள் பிரயோசனமற்ற தொழுகைகளாக மாறும். குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தார். நாளை மறுமையில் நாங்கள் குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வை சந்திக்க சென்றால் நாங்கள் செய்த அமல்கள் அனைத்தும் ஃபெயிலாக ஆகி நாங்கள் நரகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த குடும்ப உறவை துண்டித்து இருக்கக்கூடிய செயல் எங்களுடைய இறுதி முடிவை மோசமானதாக ஆக்கிவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அற்ப விடயங்களுக்காக குடும்ப உறவுகளை எரிந்து வாழ்கிறோம், தூரமாக வாழ்கிறோம், முறித்துக் கொண்டு வாழ்கிறோம். ஆனால் கபருக்கு பின்னால், மரணத்துக்கு பின்னால், கபரிலிருந்து எழுப்பாட்டப்பட்டதுக்கு பின்னால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை முடியாத வாழ்க்கை. அந்த முடியாத நிரந்தரமான வாழ்க்கையில் இந்த குடும்ப உறவை முறித்ததற்காக, சின்ன காரணங்களுக்காக முறித்து வாழ்ந்ததற்காக நிரந்தர வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். எங்களுடைய கர்வத்தை விட்டுவிட்டு, அதனை ஓரம் தள்ளிவிட்டு, எங்களுடைய பெருமைகளை ஓரம் தள்ளிவிட்டு குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் சகோதரர்கள். குடும்ப உறவை ஒரு மனிதன் சேர்ந்து வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் விஸ்தீரணம் அடைகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 9வது விடயம், எங்களுடைய ரிஸ்கை அதிகரித்துக் கொள்வதற்கான 9வது விடயம் நாங்கள் செய்யக்கூடிய தொழில்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த விடயத்தை 9வதாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆனால் எம் சமூகம் இதனை முதலாவது இடத்தில் வைத்துவிட்டு மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு ரிஸ்கை அலைந்து தேடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் முழுமையான ரிஸ்கை அடைந்து கொள்ளவில்லை. 9வதாக அல்லாஹும் அல்லாஹுடைய குர்ஆனும் அல்லாஹுடைய ரசூலும் காட்டித் தருகிறார்கள் ஹலாலான தொழில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபு கஸ்பில் ஹலால், ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா, ஒரு கடமைக்கு பின்னால் இருக்கின்ற கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹலாலான தொழில், சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு சதமும் ஹலாலாக அமைய வேண்டும். ஹலால் இல்லாமல், ஹலாலான சம்பாத்தியம் இல்லாமல் ஹராமான சம்பாத்தியத்தில் நாங்கள் வாழ்வோம் என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மட்டுமல்ல
என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர்கள் எல்லாமே ஹராமான உடம்பில் வளருவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த உடம்பு ஹராத்தை கொண்டு வளர்க்கப்படுகிறதோ அந்த உடம்பு சுவர்க்கம் நுழையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாகவும் குர்ஆன் வழிகாட்டுகிறது, ஒரு மனிதனுடைய ரிஸ்க் விஸ்தீரணமாகும். 10வது விடயம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் விஸ்தீரணமாகுவதற்கு அவர் செய்ய வேண்டிய 10வது விடயம், பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய ரிஸ்க் தடைபடுகிறது. அவனுக்கு கிடைக்க வருகின்ற நிம்மதி சந்தோஷங்கள் இல்லாமல் செல்கிறது. அவனுக்கு கிடைக்க இருக்கின்ற அருள்கள் இல்லாமல் செல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்மத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்னல் அப்த லயஹ்ரமு ரிஸ்க் பிதம்பி யுஸீபுஹு. ஒரு மனிதன் செய்கின்ற பாவத்தின் காரணமாக அவன் பெற்றுக்கொள்ள இருந்த அந்த ரிஸ்க் தடைபெறுகிறது, தடைபெறப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபித்னாவுடைய காலம், எங்கு சென்றாலும் பாவம் நிறைந்த ஒரு காலம், நாங்கள் நினைத்தாலும் பாவம் செய்யக்கூடிய ஒரு காலம், நாங்கள் நடந்தாலும் பாவம் செய்யக்கூடிய ஒரு காலம். பாவத்திலிருந்து நாங்கள் தௌபா செய்து விட வேண்டும். பாவத்திலிருந்து பாவ மீழ்ச்சி அடைந்து விட வேண்டும். எங்களுடைய உடம்பிலிருந்து ரூஹு கலட்டப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபாவை கேட்டுக் கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து மீழ்ச்சி பெற்று விட வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய முடிவுகள் மிகவும் கவலைக்குரிய முடிவாக மாறிவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு சம்பவம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு அருளாக அனுப்பப்பட்டவர்கள், உலகத்துக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்டவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய வேதனையினால் அல்லாஹ்வுடைய வேதனை கிடைத்து விடுமோ என்று பயந்து நடுங்கும் பொழுது, எம் சமூகத்துக்காக எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு தகுதி பெற்ற ஒரே ஒரு ரசூல் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய ஏட்டில எந்த பாவமும் இல்லை. அவர்களுக்கு சாட்டப்பட்ட ஷைத்தானும் அவர்களுக்கு நல்லதை தான் காட்டுவார். அவ்வளவு பரிசுத்தமானவர்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரண தருவாயில் ஆயிஷா அம்மையாருடைய தோளில் சாய்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சக்கராத்துடைய வலி அதிகரிக்கிறது. மரணத்துடைய நேரம் நெருங்குகிறது. அந்த தோளில் இருந்து தரைக்கு செல்கிறார்கள். ஏதோ வாயிலே முணுமுணுக்குகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய காதை நபி அவர்களுடைய வாய்க்கு அருகாமையில் வைத்து கேட்கிறார்கள். என்ன நபி அவர்கள் சொல்லுகிறார்கள்? நபி அவர்கள், அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் அல்லாஹும்ம ரஹம்னி. யா அல்லாஹ், இந்த முஹம்மதுக்கு இரக்கம் காட்டி விடுவாயாக. அல்லாஹும்ம கஃபிர்லி, யா அல்லாஹ், இந்த முஹம்மதை மன்னித்து விடுவாயாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவமே செய்யாதவர்கள், நாளை முதலாவது சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், உலகத்துக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய வருகையினால் சந்தோஷப்படுகிறான். அவ்வளவு சிறந்த ஒரு மனிதர். எல்லா நபிமார்களும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் வந்துவிட வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபி. மரண தருவாயில் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த முஹம்மதை மன்னித்து விடுவாயாக என்று கேட்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நடை, எங்களுடைய உடல், எங்களுடைய எண்ணம் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது. அல்லாஹ்விடம் பாவ மீழ்ச்சியை கேட்க வேண்டும், தௌபாவை கேட்க வேண்டும், பாவத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும். பாவத்திலிருந்து விடுபடும் பொழுது ஒரு மனிதனுடைய ரிஸ்க் விஸ்தீரணம் அடைகிறது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்கிறதோ அது அனைத்தையும் ரிஸ்க்குகளாக எம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். நாங்கள் பாவம் செய்யக்கூடிய அடியார்கள். யா அல்லாஹ்,
யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால தௌபாவை நசீபாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். அவர்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கிடு யா அல்லாஹ். அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துடு யா அல்லாஹ். யாருடைய பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூரண ஆரோக்கியத்தை கொடுத்துடு யா அல்லாஹ். யாருடைய பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபரை விசாலமாக்கிடு யா அல்லாஹ். சொர்க்க பூஞ்சொலையாக ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் இரக்கமுள்ள ஜீவன்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு இரக்கம் காட்டிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு அறிவை கற்றுத்தந்த ஆசானார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எங்களுக்கு ஒழுக்கத்தை படித்து தந்தார்கள் யா அல்லாஹ். சமூகத்தில் ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி தந்தார்கள் யா அல்லாஹ். அவர்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல மௌத்து தந்தது யா அல்லாஹ். இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிடு யா அல்லாஹ். சிரிச்ச முகத்தோட மௌத்து தந்தது யா அல்லாஹ். தொழுகையில மௌத்து தந்தது யா அல்லாஹ். சுஜூதுல மௌத்து தந்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே குர்ஆன் திலாவத்துல மௌத்து தந்தது யா அல்லாஹ். பாவத்துல மௌத்து தந்திராதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஈமான் இல்லாம மௌத்து தந்திராதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த துஆவையும் தனிஃபரும் கிருபையால் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி.